ஹாய் கைஸ், நான் உங்கள் விஜு. வெல்கம் டு விஆர்எஸ் அஃபிஷியல். லாஸ்ட் வீக் நம்ம சொன்ன மாதிரி புது படத்தை நம்ம எதுவுமே ரிவ்யூ பண்ண போகிறது கிடையாது. இனிமேல் நான் பார்த்து நீங்கள் மிஸ் பண்ணக்கூடாது அப்படிங்கிற படத்தை தான் ரிவ்யூவாக போடலான்ட்டு இருந்தோம். ஆனால் இந்த வாரம் பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு புது படத்தோட ரிவ்யூ பார்க்க போகிறோம். அதாவது நான் தேட்டரில் போய் பார்த்து நீங்கள் அந்த படத்தை தேட்டர் சைடே போயிடக்கூடாது அந்த படத்தை பார்க்க அப்படிங்கிறதுக்காக ஒரு அவேர்னஸ் வீடியோ தான் இது. அது என்ன படம்னா, ரீசெண்டாக யாஷ் நடிப்பில் ரிலீஸ் ஆகி ஓடிட்டுருக்குன்னு சொல்கிறத விட எல்லாரும் ஓட்டிக்கிட்டு இருக்கிற டாக்ஸிக் படத்தோட ரிவ்யூ தான் நம்ம இங்கே பார்க்க போகிறோம். வெல்கம் டு விஜய் ரிவ்யூ சிஸ்டம். படத்தோட ஓப்பனிங் சீனில் ஒரு சர்க்கஸை காட்டுறாங்க. அதில் கியாரா அத்வானி பார்த்தீங்கன்னா கூட ஒரு பையன் இருக்கிறான். அந்த என்ன சொல்கிறா, வெளியில் உங்கள் அப்பா இருக்காரு, நீ அவர் கூட போயின்னு மேலே அப்படின்னு சொல்லி வெளியில் அனுப்ப ஒரு கிரானைட்டை வச்சு தன்னைத்தானே பிளாஸ்ட் பண்ணிக்கிட்டு சர்க்கஸையும் எழிச்சிடுறான். அந்த பையனை கூட்டிகிட்டு போன அவங்க அப்பா என்ன பண்ணுறான், ஒரு வாட்டர் ஃபால்லேருந்து காரோட பையனை தள்ளி விட்டுறான். சரி, என்ன நினச்சானோ இல்லையோ என்ன நினச்சானோ தெரியல, மறுபடியும் போய் அந்த பையனை காப்பாற்றி மேலே கூட்டிகிட்டு வந்துட்டு இங்கேருந்து ஓடி போயிரு அப்படின்னு கண்ணை காட்டி மிரட்ட அந்த பையன் ஓடி போயிடறான். அப்புறம் 1947 காட்டுறாங்க. இந்தியாவில் வந்து பார்த்திங்கன்னா போர்ச்சுகீசியர் வந்து கோட்டையை கெட்டியாக பிடிச்சிக்கிட்டு ஜட்டியை காய போட்டுட்டு இருந்தாங்க அப்படின்ட்டு ஒரு பில்டப் கொடுத்து கோவாவை காட்டுறாங்க. கேங்ஸ்டரு தன்னோட தம்பியை கொண்டுட்டான் ஒருத்தன் அப்படின்னு சொல்லிட்டு அவனுக்கு ஃபியூனரல் பண்ணுறதுக்கு சுடுகாட்டுக்கு போகிறாங்க. அங்கே போயிட்டு ஒரு பெரிய பில்டப் எக்கச்சக்க செக்யூரிட்டியோட என்ன பண்ணுறான், அவன் தம்பியை புதைச்சிட்டு இருக்கான். ஏன்னா யாராவது வந்து தடுத்துருவாங்க, ஏதோ இஷ்யூ போலக்கு. அப்படி பண்ணிகிட்டு இருக்கிறப்ப ஒரு கார் வந்து இடிச்சிட்டு பார்த்தீங்கன்னா யாருன்னு பார்த்தா ஒரு கிழவன் இறங்குறான். கிழமை இறங்கினதும் சரி அந்த கிழவன் தானே அப்படின்னு விட்டா, அந்த கிழவன் ஜெலட்டின் சம்திங் அந்த பாம்பு வெடிக்கிறதுக்கு ட்ரிகர் இது பண்ணுறதுக்கு கீழே செட் பண்ணி வச்சுட்டு போகிறான். சரி, எல்லாரும் அந்த கிழவனை காரை ஷூட் பண்ணுறாங்க. ஆனால் அந்த ட்ரிகரை யார் வெடிக்க வைக்கிறதுங்கிறதுல தான் ஒரு பெரிய சஸ்பென்ஸே இருக்குது. அங்கே டைரக்டர் என்ன பண்ணியிருக்காங்கன்னா, யஷ் வந்து பார்த்தீங்கன்னா காருக்குள்ளே ஒரு லேடியை வந்து ஜல்சா பண்ணிகிட்டு இருக்கிறாரு. அப்போ என்ன பண்ணியிருக்கிறாரு, வச்சு அடிக்கிறது வந்து அந்த பாம்போட ட்ரிகர் வந்து காரில் கனெக்ட் ஆகிருக்குது. அந்த கார் டோர் சம்திங் அந்த இடத்துல ட்ரிகர் ஆகிருக்குது. அவர் ஒவ்வொரு அடிக்கிறதுக்கும் அந்த ட்ரிகர் ஏறி இறங்கி அடிக்குது. அப்படி பிளாஸ்ட் பண்ணி ஒரு பர்ஃபெக்டான சீன், சரியான சீன் ஓப்பனிங்கில் கொடுத்துருப்பாங்க. அப்புறம் உள்ளார வராரு, அவர் எல்லாரையும் போட்டு படப்படன்னு சுடுறாரு, வெட்டுறாரு, போட்டு எல்லாத்தையும் பிளாஸ்ட் பண்ணிட்டு என்ன பண்ணுறாரு, சரி அவனை கொல்ல போகலாங்கிறப்ப வேற ஒருத்தன் வரான். அதாவது அவனோட பெரிய ஒரு கிரிமினல் ஒருத்தன் வரான். அவன் வந்து யஷ் எல்லாத்தையும் என்ன பண்ணுறான், கன் பாயிண்டில் நிற்க வச்சுட்டு சரி யஷ்ஷை முடிச்சு போடுறான் இப்போக்கு, அவ்வளோதான் முடிஞ்சிச்சு, அடுத்த வேறு ஏதாவது கதைக்கு போவாங்க. 2-3 யஷ் இருக்கிற மாதிரி ட்ரைலரில் காமிச்சாங்கல்ல, அதுக்கு ஏதாவது கொண்டு போவாங்க அப்படின்னு பார்த்தா அந்த ஆள் என்ன பண்ணிட்டான், நீ வந்து உன் பகையை தீர்த்துக்கோ, இது வந்து உன்னோட ரிவெஞ்சு, நீ அவனை கொண்டுக்கோ அப்படின்னு சொல்லிட்டு அவனை கொண்டுறான். இப்போ அந்த செத்தவன் யாருன்னா, சின்ன வயசுலேயே யஷ் நயன்தாரா தான் வந்து பார்த்தீங்கன்னா யஷுக்கு அக்காவாக நடிச்சிருக்காங்க. இவங்க சின்ன வயசாக இருக்கும் போதே பார்த்தீங்கன்னா அவங்க அம்மா வந்து பார்த்தீங்கன்னா இந்த வில்லனோட சேர்ந்து என்ன பண்ணியாச்சுன்னா அவங்க அப்பனை கொண்டுட்டாங்க. அதுக்கு பழி வாங்கிறதுக்கு தான் இவ்வளோ நாள் ஆயிருக்கு. அதாவது அந்த இப்போ சுட்டான் இல்லைங்களா, செத்தான் வந்து பார்த்தீங்கன்னா அவங்க அப்பா அவன் பண்ணவன். இவன் யஷுக்கு ஹெல்ப் பண்ணுறான்னு பார்த்தா சைனாலேருந்து ஓபியம் வரதே இல்லை. அதாவது அந்த போதை மருந்து, இந்த லோகேஷ் கனகராஜ் படத்தெல்லாம் வரும் பார்த்தீங்களா, அந்த இதுதான். இந்த ஓபிஎம் கிடைக்கிறது இல்லை, இவனை விட்டால் யாராலையும் ஓபிஎம் இங்கே சப்ளை பண்ண முடியாது அப்படிங்கிறதுக்காக அவனுக்கு ஹெல்ப் பண்ணி அவனோட ரிவெஞ்சை முடிச்சு வச்சுக்கிட்டாங்க. இப்போ என்னன்னு பார்த்தீங்கன்னா, அந்த பாஸ் ஒருத்தன் கூட சேர்ந்துருக்கான் பார்த்தீங்களா யஷ், அவனோட பொண்ணை கரெக்ட் பண்ணிட்டான் அங்கே போயிட்டு. சரின்ட்டு கரெக்ட் பண்ணுறதுனா என்ன அர்த்தம், அவர் இதில் பார்த்தீங்கன்னா படம் ஃபுல்லாக ஷார்ட் அடித்தா கரெக்ட் பண்ணிட்டாருன்னு அர்த்தம். இப்படி இந்த அம்மா கூட ஜல்சா பண்ணிகிட்டு இருக்கிறப்ப அந்த ஊரில் ஒரு சர்க்கஸ் போடுறாங்க. அங்கே வர்றது தான் கியாரா அத்வானி. அப்புறம் அந்த சர்க்கஸுக்கு போய் அவங்களோட ஏற்பட்ட பழக்கத்தினால என்ன பண்ணுறாங்க, கியாரா அத்வானியை ஜல்சா பண்ணுறாப்புல. இப்படி பண்ணிட்டு இருக்கிறப்ப கியாரா அத்வானி ஒரு டைமில் ப்ரெக்னென்ட் ஆயிடுது. சரி, தாரா கூட வந்து பார்த்தீங்கன்னா கல்யாணம் ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க. சரி கல்யாணம் பண்ணிக்கலாம் அப்படின்ட்டு கல்யாண ஏற்பாடுலாம் நடந்துகிட்டு இருக்கிறப்ப இந்த கியாரா அத்வானி ப்ரெக்னெண்ட்டாக இருக்காங்கன்னு விஷயம் தெரிய வருது. உடனே அந்த கேங்ஸ்டர் தலைவன் என்ன பண்ணுறான், அவள் வந்து ப்ரெக்னெண்ட்டாக இருக்கா, கங்க்ராச்சுலேஷன் அப்படின்னு சொல்லிட்டு இது பண்ணேன், அந்த பொண்ணை நான் கொல்ல போகிறேன், நீ என்னோட பொண்ணை தான் கல்யாணம் பண்ணிக்கணும் அப்படின்னு சொல்கிறான். அப்புறம் என்ன நடந்துச்சு, அந்த ஃபஸ்ட்டு சீனில் தப்பிச்சு போனான் பார்த்தீங்களா அந்த பையன் திரும்பி வந்தானா, என்ன பண்ணா, அவனோட இம்பேக்ட் என்ன இந்த படத்தில், கல்யாணம் என்ன யார் கூட நடந்துச்சு, கடைசி வரைக்கும் யாரை ஜல்சா பண்ணார், வேறு யாராவது படத்தில் வந்தாங்களா, வேறு என்ன ஜல்சாலாம் நடந்துச்சு அப்படின்னு சொல்கிறது தான் இந்த படத்தோட கதை. படத்தோட ரொம்ப பெரிய மைனஸ் பார்த்தீங்கன்னா ஸ்க்ரீன் ப்ளே தான். டெஃபினெட்லி
ஏன்னா என்ன கதைன்னே புரியல கடைசி வரைக்கும். இப்போ கோவா கேங்ஸ்டரை காட்டுறாங்க. சரி, கேங்ஸ்டருக்குள்ளே நடக்கிற கதை. போதை மருந்து பிரச்சனை, அவங்களுக்குள்ள பிரச்சனை ஆகிட்டு இருக்குது. ஒருத்தனை சுட்டுக்கிறாங்க. யார் கோவா ஆட்சி பண்ணுறது அப்படிங்கிற கதையான பார்த்தா கிடையாது. ரெண்டாவது, கேங்ஸ்டரை, அந்த கேங்ஸ்டர் லீடர் இருக்கார்ல, பார்ட்னரு, அவரை யஷ் போடுறாரு. யஷை வந்து தாரா போடுறான். தாராவை நயன்தாரா போடுறான். நயன்தாராவை கியாரா அத்வானி போடுறான். இது ஏதாவது ரிவெஞ்ச் ஸ்டோரி? அந்த தப்பிச்சு போன பையன் வந்து திரும்பி வந்துட்டு ஏதாவது பண்ணுவானா அப்படின்னு பார்த்தா கடைசியில் அதுக்கு ஒரு ட்விஸ்ட் வச்சுருக்காங்க. அதுவும் படத்தோட கதை கிடையாது. சரி, யஷ் எல்லாரையும் போட்டு சாவச்சுன்னே இருக்கிறாரு. சரி, ஆம்பளைங்களை கண்டாதான் இப்படி பண்ணுறானே, சரி பொம்பளைங்களை என்ன பண்ணுறான்னு பார்த்தா பார்க்குற பொம்பளை எல்லாம் போட்டு பண்ணிக்கிட்டே இருக்கிறான். ஜல்சா பண்ணியே இது பண்ணுறான். 2 நிமிஷத்துக்கு மேலே பண்ண மாட்டேன்றான். ஃபுல்லாகவும் காட்ட மாட்டேன்றாங்க. அது ஒரு பெரிய மைனஸ் படத்துக்கு. காட்டுறாங்க, ஓரளவுக்கு காட்டுறாங்க. பிட்டு படமே ஓட்டியிருக்காங்க இப்போ ஒரு 3 மணி நேரத்தில், எப்படியும் ஒரு 2 மணி நேரத்துக்கு படமே ஓட்டியிருக்கிறாங்க. மன்மதன் மாதிரி ஏதாவது பண்ணுவானான்னு பார்த்தா அப்படிப்பட்ட படமும் கிடையாது. சரி, பையன் திரும்பி வந்து ஏதாவது ரிவெஞ்ச் எடுப்பானா? அப்போனா இந்த அமைதிப்படை வருமே அது மாதிரியும், மிஸ்டர் பாரத்தில் சத்யராஜ், ரஜினிகாந்த் இந்த மாதிரியெல்லாம் வரும் அப்படின்னு பார்த்தா அந்த மாதிரியும் கிடையாது. கடைசியில் என்ன தான் கதை அப்படின்னா, ஒரு 400-500 பேர், நிறையா துப்பாக்கி, போதைப் பொருள், ஒரு பொம்பளைங்க ஒரு 200 பேர், ஒரு ஹீரோயின்ஸ் ஒரு 4-5 பேர், இந்த நயன்தாராலாம் பார்த்தீங்கன்னா படத்தில் ஒரு இம்பேக்டும் கிடையாது. அது படத்தில் இல்லைனாலும் ஒன்றும் தெரியாது. வேறு யாரையாவது போட்டு வந்துருக்கலாம். அது சும்மா பேசிக்கிட்டே சில சீன்ஸ் எல்லாம் பார்த்தா அதோட மேக்கப்லாம் பார்த்தா அது பழசு, அது கிளவி ஆயிடுச்சு, அவ்வளோதான். இன்னும் இந்த த்ரிஷாவை பிடிச்சவங்க தொங்குற மாதிரி நயன்தாராவை அவங்க பிடிச்சி தொங்கிட்டு இருக்கிறாங்க. அது ஃபுல்லாக கிளவி ஆயிடுச்சு, அவ்வளோதான். அது அவுட் ஆஃப் ஃபீல்டு, துரத்தி விட வேண்டியது தான். தேவையில்லாத ஆணி அது. அதை பிடிச்சின்னு தொங்கின்னு இருந்தாங்க. பேசிக்கினே இருக்குது படம் ஃபுல்லாக. என்ன தான் ஏதாவது ஒன்று பிரச்சனை, அது பேசுது இது பேசுது அது இதுன்னு ஏதாவது ஒன்று பேசிக்கிட்டே இருக்குது. அதுதான் படத்தில் ரொம்ப பெரிய மைனஸ். ஃபர்ஸ்ட் ஹாஃபில் செத்து போயிடுது. அந்த செத்து போனதுக்கப்புறம் தான் படம் கொஞ்சம் சூடு பிடிக்குது. அது இருக்கிற வரைக்கும் படம் அப்படியே டவுன் தான். சரி, ஃபர்ஸ்ட் ஹாஃபில் செத்து போச்சு, செகண்ட் ஹாஃப்லையாவது கொஞ்சம் கதை சூடு பிடிக்கும்னு பார்த்தா அங்கே தான் தூக்கமே வருது. செகண்ட் ஹாஃபு படுமொக்க. அப்படி ஏதாவது சண்டை வருது, ஏதாவது நடுவில் ஒரு 10 நிமிஷம் 5 நிமிஷம் தூங்கிட்டோம்னா திடீர்னு எந்திரிச்சு பார்த்தோம்னா என்னாச்சு, என்ன கதை, ஏதாவது போயிடுச்சா, ஏதாவது நடந்துச்சா அப்படிங்கிற டென்ஷனே தேவையில்லை. கண்ணை முடிச்சு பார்த்தா சுட்டுக்கிட்டு இருப்பான், இல்லை ஏதாவது வச்சு அடிச்சுக்கிட்டு இருப்பான், ஜல்சா பண்ணிக்கிட்டு இருப்பான். இதுதான் கண்ணை ஒரு 10 நிமிஷம் தூங்கிட்டு கூட எந்திரிச்சு இப்போ யாரை கொண்டுகிட்டு இருக்கான் அப்படின்ட்டு ஈஸியாக இது பண்ணிடலாம். எந்த ஒரு இம்பேக்டும் கிடையாது படத்தில். சோகத்திலே பெரிய சோகம் புத்திர சோகம் அப்படிம்பாங்க. அதுதான் இந்த படத்தோட ஒரிஜினல் இது கான்செப்டே. ஆனால் அதோட பெரிய சோகம் என்னன்னா, இந்த படத்துக்கு டிக்கெட் எடுத்து தேட்டருக்கு போனது தான். படத்தோட ஓப்பனிங் சீனில் அந்த சுடுகாட்டில் ஒரு ஃபைட் நடக்கும்ல, அந்த ஃபைட்டில் அந்த பிளாஸ்ட்டுக்கு அப்புறம் உள்ளார வந்துட்டு என்னாமா, டேடிஸ் ஹோம் அப்படிம்பா, எங்கே சுடுகாட்டில் நின்றுக்கிட்டு. அதுக்கப்புறம் அவனை கண் பாயிண்டில் உட்கார வச்சதுக்கப்புறம் உனக்கு சாவு பயமே இல்லையாடான்னு ஒரு டைலாக் ஒரு கேட்பாங்க. அதுக்கு என்னம்பா, சாக பிறந்தவனுக்கு தான் சாவு பயம் இருக்கும், செத்து பொழைச்சவனுக்கு கிடையாது அப்படிமா. உடனே ஒருத்தன் பக்கத்தில் வந்து துப்பாக்கி எடுத்து பகல்லே ஒரு அடி அடிப்பான். அந்த மாதிரி ப்ரொடியூசரையும் டைரக்டரையும் ஒரு அடி அடிச்சிருந்தா இந்த பிரச்சனையே வந்திருக்காது இவ்வளோ தூரத்துக்கு. படத்தோட ப்ளஸ்ன்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஃபைட் சீன்ஸு, கொரியோகிராஃபி நல்லாவே பண்ணியிருப்பாங்க. அதாவது இந்த தமிழ் படத்தெல்லாம் படம் எப்படி இருந்துச்சுன்னு கேட்டால், இப்போ அனிருத் மியூசிக் நல்லா இருந்துச்சு, யுவன் சங்கர் ராஜா மியூசிக் நல்லா இருந்துச்சு, கிராஃபிக் நல்லா இருந்துச்சு அப்படின்னு சொல்கிற மாதிரி, இந்த படத்துக்கு டாக்ஸிக் படம் எப்படி இருக்குன்னு கேட்டால் என்ன சொல்லுவாங்க, ஃபைட் சீன்லாம் நல்லா இருந்துச்சு அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த ஆள் இன்னும் கேஜிஎஃப் படத்தை விட்டு வெளியில் வரல. இன்னும் கேஜிஎஃப்பில் பேசுகிற அதே ஸ்லாங்கு, எதுக்காவது பில்டப் கொடுத்தா பரவாயில்ல, எல்லாத்துக்குமே பில்டப்பு. நடந்தா பில்டப்பு, ஓடினா பில்டப்பு, திரும்பினா பில்டப்பு, சிகரெட்டு, படம் ஃபுல்லாக சிகரெட் அடிச்சுக்கினே இருக்கிறான். அதாவது இப்போ சரக்கு ஃபுல்லாக அடிச்சுட்டே இருக்கான். அவங்களாம் நுரையீரல் எதாவது ஆகுமா, இல்லை குடல் ஏதாவது பிரச்சனை வருமா, இல்லை என்ன ஏதாவது பிரச்சனை ஆகுமா ஆகாதுன்னு தெரியல. எல்லாம் ஃபாரின் சரக்கு போலக்கு. இங்கே விற்கிற மாதிரி மென்ஸ் கிளப்பும் அந்த காப்பரு வீரன் இந்த மாதிரிலாம் குடித்தா கண்டிப்பாக ஒரு 2-3 வருஷத்துலேயே அவன் குடித்த குடிக்கு கண்டிப்பாக செத்து போயிருப்பான். அவன் இழுத்த புகைக்கும் அவன் குடித்த சரக்குக்கும் மேக்ஸிமம் ஒரு 2-3 வருஷம் தாங்கிறதே அதிகம். தமிழ்நாட்டில் இருந்திருந்தானா. நல்ல வேலை அவன் கோவாவில் வந்துட்டான். சரக்கும் விலை ரொம்ப கம்மி, எல்லாம் ஃபாரின் சரக்கு. அதனால எந்த பிரச்சனையும் அவனுக்கு இது வரைக்கும் ஆகலை. கிளைமேக்ஸ் ஃபைட்டெல்லாம் பார்த்தீங்கன்னா மிரண்டுருவீங்க, அந்த அளவுக்கு சூப்பராக பண்ணி வச்சுருக்காங்க. ஆனால் எங்கே லாஜிக் கிடையாது. இந்த கன்னடா சினிமா தான், ஆனால் தெலுங்கு சினிமாவுக்கு ஈக்குவலாக எடுத்து வச்சுருக்குறாங்க.
ஹெலிகாப்டர்லேருந்து ரெக்கையெல்லாம் பறந்து வந்து அடிக்குது. ஜஸ்ட்டு மிஸ்ஸு, தப்பிச்சு போயிடுது. எல்லாம் வர்றவங்க எல்லாம் குண்டடி வாங்கிக்கிறாங்க. எவனுமே இவனை வெட்டவும் மாட்டேன்றாங்க, எதுவும் பண்ண மாட்டேன்றாங்க. வர்றவன் கத்தியை வச்சு குத்துறான். அவனை பிடிச்சி கத்தியெல்லாம் தூக்கி போட்டுட்டு அவன் இடுப்புலேருந்தே ஒரு கன் எடுத்து அவனையே சுடுறான். துப்பாக்கி வச்சுட்டு கத்தியில் குத்த வராங்க. அவன் துப்பாக்கி எடுத்து இவங்க எல்லாத்தையும் சுட்டுறான். மொத்தத்தில் வெப்பன் சப்ளை பண்ணுறாங்க. வர்ற படத்தில் வர எவனுமே இவனை அடிக்க மாட்டேன்றாங்க. இவன் தான் அவனை அடிச்சுக்கிட்டே இருக்கான். வரான் போகிறான், எவனையாவது பார்த்தா வெட்டுறான், குத்துறான், சுடுறான். சுட்டுக்கிட்டே இருக்காங்க படம் ஃபுல்லாக. இது தீபாவளிக்கு ரிலீஸ் ஆக வேண்டிய படத்தை ஆகஸ்ட்டில் ரிலீஸ் பண்ணி விட்ருக்குறாங்க. மொத்தத்தில் படம் எப்படி இருக்குன்னா, ஃபர்ஸ்ட் ஹாஃப் ஃபுல்லாக ஷார்ட்டு, செகண்ட் ஹாஃப் ஃபுல்லாக ஷூட்டு. ஆல்ரெடி தேட்டருக்கு போகலான்ட்டு டிக்கெட் புக் பண்ணவங்கள காப்பாற்ற முடியாது. இனிமேல் போகலாம் அப்படின்னு நினைக்கிறவங்க இந்த ரிவ்யூவை பார்த்ததுக்கப்புறம் போகலாமா வேணாமா அப்படின்ட்டு நீங்களே யோசிச்சுக்கோங்க. இப்போ கமல் ஃபேன்ஸ்லாம் என்ன பண்ணுறாங்கன்னா, தக் லைஃப்பை ரீரிலீஸ் பண்ண சொல்லி கிளாஷ் போட்டுட்ருக்குறாங்க. பார்க்கலாம் யார் ரொம்ப பெரிய இந்த படத்தை நான் தேட்டரில் பார்த்ததுக்கு முக்கியமான காரணம் இன்ஸ்டாவில் வந்த ரீல்ஸ் மட்டும்தான். சண்டைக்கோழி படத்தில் சொல்லியிருப்பாங்கல்ல, அண்ணனை இது மாதிரி பையன் ஒருத்தன் அடிச்சிட்டான், ஏன்னா அண்ணன் ஊரில் இல்லையா அப்படின்னா, அடித்ததே அண்ணன் தான்டா அப்படிங்கிற மாதிரி ரீல்ஸ் ஒன்று போட்டிருப்பாங்க, மீம்ஸ் ஒன்று. இது மாதிரி இந்தியன் சினிமாவை போட்டு ஓட்டிக்கிட்டு இருக்காங்க, ஏன் ராக்கி பாய் இல்லையா அப்படின்னு கேட்க, அவங்க எல்லோரும் அடிக்கிறதே ராக்கி பாய் தான் அப்படிங்கிற அந்த மீம்ஸு. அந்த வீரமில் வர மாஷா அல்லா அவன் குடிச்சு பழகிட்டான், நான் கொடுத்து பழகிட்டேன் அப்படிங்கிற மாதிரி, மாஷா அல்லா அவன் ஷார்ட் போட்டே பழகிட்டான்டா அப்படிங்கிற அந்த மீமு. டேய் அவன் செத்துட்டான்டா அப்படின்ட்டு அந்த வடசென்னையில் சந்துரணி சொல்லுவார். அது மாதிரி ஒன்று எளிமையை போடுறான், இல்லை வர்றவளை எவ்வளோது பொண்ணை போடுறான், இதே வேலையாகவே வச்சுருக்கிறான் அப்படிங்கிற மாதிரி அந்த மீமு. நயன்தாரா வந்து அக்காங்கிறதுனால தப்பிச்சிட்டா, இல்லைன்னா கண்டிப்பாக நயன்தாரா மேலேயும் பாஞ்சிருப்பான். அதில் எந்த ஒரு சந்தேகமும் கிடையாது. அதாவது நெகட்டிவ் ரிவ்யூவே வராது பிட்டு படத்துக்கு தான், அதுலேயும் ஃபெயிலியர் பண்ணி வச்சுருக்கீங்களாடா. இந்த படத்தை தேட்டரில் போய் பார்க்கலாமா அப்படின்னு கேட்டிங்கன்னா, அப்படிப்பட்ட தேட்டர் எக்ஸ்பென்ஸே நமக்கு தேவை கிடையாது. ஓடிடியில் வேணால் பார்த்துக்கலாம். அந்த ஓடிடிலையும் பார்த்தீங்கன்னா, இந்த சின்ன குழந்தைங்க, வயசானவங்க, ப்ரெக்னென்ட் லேடிஸ், இந்த பிபி இஷ்யூ இருக்கிறவங்க, இவங்கெல்லாம் இந்த படத்தை அவாய்ட் பண்ணுறது ரொம்பவே நல்லது. கேஜிஎஃப் ராக்கி பாயை ஒரு காஜி பாயாக மாற்றி இப்படி ஒரு படத்தை எடுத்து வச்சுருக்காங்க இந்த டைரக்டரு. இந்த டைரக்டர் நலதமயந்தியில் வருவாங்க பார்த்தீங்களா ஹீரோயின், அந்த லேடி தான் இந்த டைரக்டரு. கீது மோகன்தாஸ் சம்திங் ஏதோ பேர். அதாவது உங்களுக்கு யாராவது பிடிக்கல, யாரையாவது பழி வாங்கணும், இல்லை உங்களுக்கு ரொம்பவே பிடிக்காத யாராவது இருக்காங்க அப்படின்னா அவங்களுக்கு ஒரு டிக்கெட்டை புக் பண்ணி இந்த படத்துக்கு அனுப்பிச்சி விடுங்க. அதுதான் அவங்களுக்கு கொடுக்குற பெரிய பனிஷ்மெண்ட்டாக இருக்கும்.